யார் காலில் விழலாம். ஒருவர் காலில் சென்று விழும் பொழுது விழுபவரின் கர்மவினையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்பவரிடம் சென்று சேரும். ஆசீர்வாதம் செய்பவர் இறையருள் துணை கொண்டு கர்ம வினைகளை கழிக்க தெரிந்தவராக இருந்தால் தப்பிப்பார். அதை தவிர்த்து எல்லோரும் தம் காலில் விழ வேண்டும் என்ற ஆணவ மயக்கத்தில் இருந்தால் வினைகளை சேர்த்து நிச்சயம் துன்பப்படுவார். ஒவ்வொரு இரவும் தூங்க செல்லும் முன் சற்று சிந்தித்து பாருங்கள். வசிக்க இடமில்லாமல் எத்தனையோ நபர்கள் வீதியின் ஓரத்துல தூங்கிறார்கள் என்று. நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். பெரிய மாளிகை இல்லை என்றும் பணம் நகை இல்லை என்றும் எதிர்மறையாக சிந்திக்காதீர். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வசிப்பிடமின்றி எத்தனையோ பேர் வாழ்க்கையை கழிக்கும்